தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்புக்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும் என்னும் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இறைவன் தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நம்மை வாழ்விக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இது திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கின்றார். இந்த ஆலயத்திலே இறைவன் எப்போதும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியை பங்கெடுப்போம். திருப்பலி என்பதே இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் தான். ஆகவே திருப்பலியின் தொடக்கத்திலேயே நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலிக்குள் நுழைவோம். இறைவன் நம்மை தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய மாபெரும் கொடையை இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய அளப்பரிய அன்புக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது இன்று தங்களது 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அருள் லில்லி மேரி தம்பதியர் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், சாண்ட்ரா ஆஸ்கர் பேயர் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஃப்ளாரன்ஸ் ஃபாத்திமா இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும்,
கிறிஸ்டபர் ரோசி மேரி தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும் தங்களுக்கு இறைவன் கொடையாக கொடுத்திருக்கின்ற குழந்தைக்கு நன்றி அறிதலாகவும் அந்த குழந்தையினுடைய திருமுழுக்கு நாளிலே இறைவன் அந்த குழந்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சிஜே வின்சென்ட் ரோசி வின்சென்ட் தம்பதியர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் மர்சி வால்சன் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வில்ஃப்ரெட் நேஷன் என்பவர் நன்றி அறிதலாகவும் கிஷோர் சகாயமேரி தம்பதியர் தங்களுக்கு இறைவன் கொடையாக கொடுத்திருக்கின்ற குழந்தைக்கு நன்றி அறிதலாகவும் அந்த குழந்தை கடவுளுடைய குழந்தையாக மாறுகின்ற இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் அந்த குழந்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஜூன் என்பவர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எனவே அவர் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இறையருளை வேண்டியும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சதீஷ் போஸ்கோ இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும் இதுநாள் வரையில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்றும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் பிலோமினா என்பவர் நல்ல உடல் நலம் வேண்டியும் இமாக்குலேட் ஜோஷ்வி என்னும் குழந்தை இறைவன் உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எட்வின் ஜனனி தம்பதியர் இறைவனுடைய அருளை வேண்டியும் நல்ல உடல் நலம் வேண்டும் என்றும் ரீதா சுசேராஜ் என்பவர் கேன்சர் நோயிலிருந்து உடல் நலம் பெற வேண்டும் என்றும் முற்றிலுமாக நலம் பெற வேண்டும் என்றும் ஜான் வில்லியம் சுதா தம்பதியர் என்று தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களை நிறைவாக உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியான வாழ்வோடும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறந்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற பரிபூரண மேரி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற மகாதேவி அற்புத மேரி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் எஸ்டி ஜெசிந்தா என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிஜே சேவியர் ஆண்டனி ஏஞ்சல் மேரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிகே ஜேக்கப் மேரி ஜேக்கப் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த 16வது ஆண்டு நினைவு கூறுகின்ற முத்து என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்றும் இறந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் நாமும் உருக்கமாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனுடைய கொடைகளை குறிப்பாக இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுப்பதை நாம் உணராமல் பல நேரங்களிலே இறைவனை பெற்றுக்கொண்டதற்காக இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவினால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நீரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அப்பம் ஒன்றே
ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். நிற்போம். வானவர் உணவிலே வழிநடத்த போகும் உணவாயிற்றே, மக்களின் உணவை நாய்க்கத்தெரித்தல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன் குறி காண்பே. நல்லாயனே உண்மை உணவே, இயேசுவே என் மீது இறங்கிடுவீரே, எமக்கு நல் அமுதூட்டிடுவீரே. உம் திரு மந்தையில் எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லலே, மாதர்க்கு குணவாய் தருவாய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நம்முடன் பங்கில் கொள்ளும் வான்திரு கூட்டத்தில் நட்பினராகவும் அமர்வீரே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டின் அரசராக இருந்த 8ஆம் ஹென்றி என்பவருடைய அரசவையில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தாமஸ் மூர் என்பவர். தாமஸ் மூர் மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். திருப்பலியில் அவரே குருவுக்கு உதவியாக பணிகளை செய்தார். ஒவ்வொரு நாளும் இறை இயேசுவை உள்ளத்தில் உட்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதோடு நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு அதிகமாக ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படி உண்மையாகவே இறைவன் மீது அதிகமான பற்றும் பாசமும் பக்தியும் கொண்ட ஒரு மனிதராக தாமஸ் மூர் விளங்கினார். ஆகவேதான் 8ஆம் ஹென்றி அரசராக இருந்த பொழுதும் கூட அவர் தவறு செய்த பொழுது அதை தவறு என்று சுட்டிக்காட்டினார். பொதுநிலையினருக்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்ற புனிதர் இவர்தான். இப்படி அரசரை எதிர்த்து பேசியதால் இறுதியிலே அவர் தன்னுடைய உயிரையை கொடுக்க வேண்டிய சூழல் கூட ஏற்பட்டதுதான். ஒரு முறை தாமஸ் மூர் ஆலயத்திலே நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அரசவையிலிருந்து ஒருவர் ஓடி வந்து, தாமஸ், உம்மை அரசர் அழைக்கின்றார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக உம்மிடத்திலே விவாதிப்பதற்காக உடனடியாக அரசர் உம்மை அழைத்து வர சொன்னார் என்று சொன்னார். அப்பொழுது தாமஸ் மூர் திரும்பி பார்த்து சொன்னார், அரசர் என்னை இப்பொழுது முக்கியமான விஷயத்தை விவாதிப்பதற்காக அழைக்கின்றார் என்று நீ சொல்லுகின்றீர். ஆனால் நான் அரசருக்கெல்லாம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விவாதித்துக் கொண்டிருக்கின்றேன், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதை பேசி முடித்த பிறகு நான் வருகின்றேன் என்று அரசரிடத்திலே போய் சொல் என்று சொன்னார். வந்த மனிதர் அதிர்ந்து போனார். ஏனென்றால் அரச கட்டளையை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் எல்லோருடைய கடமை. அப்படி இருக்கின்ற போது அரசன் அழைத்தும் கூட வரவில்லை என்று சொல்லுகின்றாரே இவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும், இதை எப்படி அரசரிடத்திலே போய் சொல்வது என்று அவர் சிந்தித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அப்போது தாமஸ் மூர் சொன்னார், நான் சொன்னதை அரசரிடத்திலே போய் சொல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசருக்கெல்லாம் அரசராகி இயேசு கிறிஸ்துவோடு நான் இதோ பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை பேசி முடித்த பிறகு நான் வந்து அரசரை சந்திக்கிறேன் என்று சொல் என்று மீண்டும் கூறினார். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையிலே இயேசு உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கின்றார். உயிரோடு இயேசு பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. உயிரோடு நமக்காக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவராக இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனை சந்திப்பது என்பது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பேறு என்பதை நாம் உணர வேண்டும். நற்கருணை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான மிகப்பெரிய கொடை. ஆகவேதான் ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற அவர் சொல்லுவார், கடவுள் மனிதருக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளிலேயே மிகச்சிறந்த கொடை எது என்று கேட்டால் அது நற்கருணை தான்.
இதைவிட மிகப்பெரிய சிறப்பான கொடை ஒன்று இருக்கும் என்றால் கடவுள் அதை கொடுத்திருப்பார். ஆனால் இதுதான் இருப்பதிலேயே மிகச்சிறந்த கொடை, மிக உன்னதமான கொடை. ஆகவே இதை மனிதருக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பது இதிலிருந்து நமக்கு புரியும். மிக உன்னதமான கொடையையே கடவுள் நமக்காக கொடுத்திருக்கின்றார். கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று யோவான் 3:14 வாசிக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். ஆனால் அப்படி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்பாக, தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து இந்த உலகை மீட்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய நினைவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இவ்வாறு அவருடைய பிரசன்னமானது இந்த உலகிலே ஏதோ வெறும் 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகிலே வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம் நிலையான பிரசன்னமாக, தொடர்ச்சியான பிரசன்னமாக, என்றென்றும் வாழுகின்ற பிரசன்னமாக அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே முழுமையாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இது மிகப்பெரிய கொடை அல்லவா? தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும், எவ்வளவு தியாக உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். தன்னையே நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த பீடத்திலே கொண்டு வரப்படுகின்ற அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது என்பது எவ்வளவு பெரிய விந்தை! இதைவிட மிகப்பெரிய அதிசயம் என்ன நிகழ முடியும்? நாம் உணர்கின்றோமோ இல்லையோ, அவ்வளவு மிகப்பெரிய அதிசயம் இந்த பீடத்திலே ஒவ்வொரு முறையும் நிகழ்கின்றது. சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றம் பெற்று அது நமக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய ஆன்மாவிற்கு வலு சேர்ப்பதற்காக, நம்முடைய ஆன்மாவை வாழ்விப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அருமருந்தாக, உணவாக இது அமைந்திருக்கின்றது. நாம் உட்கொள்கின்ற உணவு நமக்கு உடலுக்கு வலு சேர்க்கின்றது. நாம் உட்கொள்கின்ற இந்த நற்கருணை நம்முடைய ஆன்மாவை வாழ்விக்கின்றது. நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாக இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், யோசேப்பு இதோ விற்கப்படுகின்றார் எகிப்தியருக்கு. அவர் எகிப்தியருக்கு விற்கப்பட்டார், தன்னுடைய சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகின்றார். அங்கே நிகழ்ந்த ஒரு சூழ்ச்சியினால் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு இருந்த பொழுது அங்கே அப்பமும் ரசமும் செய்கின்ற பணியை மேற்கொண்டிருந்த இருவர் அவர்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் தெரியாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து யோசேப்பு அவருடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இதை கண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, அரசன் பார்வோன் மன்னன் அவன் கண்ட கனவுக்கு யார் விளக்கம் சொல்வார்கள் என்று தெரியாமல் இருந்த பொழுது, தன்னுடைய கனவுக்கு சரியான விளக்கத்தை யார் கொடுப்பார்கள் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது இவர்கள் சொன்னார்கள், இதோ ஒரு மனிதன் இங்கே சிறைச்சாலையில் இருக்கின்றான், அவன் கனவுகளுக்கு சிறந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படியா, அவனை அழைத்து வாருங்கள் என்று அரசன் சொல்ல அவன் அழைத்து செல்லப்படுகின்றான். மன்னனுடைய கனவுகளுக்கு சிறப்பான விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார். இதனால் என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அவர் காணுகின்றார். இதோ இந்த எகிப்து நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு பதவியை அரசன் அவருக்கு கொடுக்கின்றார். அதனால் வாழ்க்கையில் துன்பப்பட்ட எல்லோருமே இதோ யோசேப்பிடம் போங்கள், யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மன்னனை விட மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே யோசேப்பு அமர்த்தப்படுகின்றார். அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனிதன் இதோ மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே அரசவையில் இருக்கின்றான். அவனைத்தான் எல்லோரும் நாடி வருகின்றார்கள். நாடு முழுவதும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய பொழுது மக்கள் எல்லாம் உணவுக்காக யோசேப்பிடம் போனார்கள். யோசேப்பு தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் திறந்துவிட்டு, அரசருடைய களஞ்சியங்களை திறந்துவிட்டு எல்லாவற்றையும் மக்களுக்கு உணவுகளை கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவராக யோசேப்பு மாறினார். இந்த அப்பமும் ரசமும் செய்து கொண்டிருந்த மனிதர்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை அவனுக்கு கொண்டு வந்தார்கள். நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நாமும் காண முடியும் என்பதனுடைய ஒரு முன்னடையாளமாக இது இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவை உட்கொள்கின்ற பொழுது நாம் இந்த ஒரு நினைவோடு நாம் அதை உட்கொள்ள வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விருந்து, இது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்துகின்ற விருந்து, இது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆகவேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நற்கருணை பற்றி பேசுகின்ற பொழுது நற்கருணையே கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்று. இங்கிருந்து தான் நாம் கிறிஸ்தவ வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நற்கருணை நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்பம் ஒன்றே, நாம் பலராயினும் இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகின்றோம். அதுபோல நாமும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படி ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை இந்த நற்கருணை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. இயேசு எவ்வாறு தியாக உள்ளத்தோடு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தாரோ அதுபோல நாமும் பிறருக்கு நம்மை கையளித்து வாழ வேண்டும் என்னும் நற்செய்தியை இது நமக்கு கொடுக்கின்றது. இயேசு எவ்வாறு தன்னையே நமக்கு கொடையாக கொடுத்தாரோ அதுபோல நாமும் பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி காண வேண்டும் என்பதை இந்த நற்கருணை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. நம்மோடு என்றும் வாழ்வதற்காக உங்களை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று சொன்ன இயேசு உலகம் முழுவதும் உலகம் முடிவு வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இதோ நற்கருணையிலே எந்நாளும் எந்நேரமும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள என்று அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நற்கருணை இப்படிப்பட்ட அற்புதங்களை தாங்கிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் இறைவனை கண்ணால் காண முடியாமல் இருக்கலாம் நேரடியாக. கண்டிப்பாக இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இறைவனை நேரடியாக நாம் காண்பதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த அப்பத்தை நாம் வெறும் அப்பமாக நாம் கண்டோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது. இந்த அப்பம் உண்மையாகவே இயேசுவினுடைய உடல், இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு இதோ கொடுக்கின்றார் என்று நாம் இறைவனையே நாம் நேராக காணுகின்றோம் என்ற உணர்வோடு இந்த அப்பத்தை உற்று நோக்குகின்ற பொழுது, இந்த ரசத்தை உற்று நோக்குகின்ற பொழுது, அதை உள்ளத்தில் பெறுகின்ற பொழுது நான் இறைவனையே பெறுகின்றேன் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் திருத்தந்தை 10ஆம் பயஸ் என்பவர் புனிதர், அவர் சொல்லுகின்றார், நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கான எளிதான பாதுகாப்பான வழி எது என்று கேட்டால் அது நற்கருணைதான். நற்கருணைதான் நம்மை விண்ணகத்திற்கு எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அழைத்து செல்கின்ற வழியாக இருக்கின்றது. இதை உட்கொள்வதனால் நாம் எளிதாக விண்ணகத்தை அடையலாம். நாம் பாதுகாப்பாக விண்ணகத்தை சென்று சேர்வதற்கு இது நமக்கு உதவி செய்கின்றது என்று சொல்கின்றார். அப்படி விண்ணகத்தை அடைவதற்கான ஒரு வழியாக இது அமைந்திருக்கின்றது. எத்தனையோ புனிதர்கள் இந்த நற்கருணையை உட்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி மேன்மைப்படுத்திக் கொண்டார்கள், செம்மைப்படுத்திக் கொண்டார்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை புனிதமாக்கி கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு புனிதரும் நற்கருணை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தியது இந்த நற்கருணை என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான உணவாக இது அமைந்திருக்கின்றது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடினமான சூழலிலே நிறைய பேர் கேட்கின்றார்கள், எப்பொழுது ஃபாதர் கோயிலெல்லாம் திறக்கும், எப்பொழுது நாங்கள் மீண்டும் ஆலயத்திற்கு வருவோம், எப்பொழுது நாங்கள் மீண்டும் நற்கருணையை பெற்றுக்கொள்வோம் என்று நிறைய பேர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான், இது ஒரு அசாதாரணமான சூழல். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுத்து நாம் இறைவனை உட்கொண்ட பொழுதெல்லாம் அதை நாம் உணர்ந்தோமோ இல்லையோ, இப்பொழுது அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயோ, நற்கருணை என்னால் பெற முடியவில்லையே, ஏதாவது ஒரு முறையா திருப்பலி நான் பங்கெடுக்க வேண்டும், நற்கருணை நான் உட்கொள்ள வேண்டும் என்று தீராத தாகத்தோடு எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய உள்ளத்திலே இப்பொழுது நற்கருணையின் மீதான தாகம் அதிகரித்திருக்கின்றது. இறைவனை உட்கொள்ள முடியவில்லை, இறைவனுக்கும் எனக்கும் இடைவெளி அதிகமாகிவிட்டதே என்ற ஒரு உணர்வு இன்றைக்கு மக்களை அதிகமாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நோய்க்கிருமியின் தாக்கத்தை விட இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் என்னவென்றால் நாம் நற்கருணையை பெற முடியவில்லை என்பதுதான். அதுதான் நிறைய பேருடைய ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவளோடு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள், எப்பொழுது ஆலயம் மீண்டும் திறக்கப்படும், எப்பொழுது நாம் திருவிருந்தில் பங்கு கொள்வோம் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று இயேசுடைய திருவுடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். இறைவன் இந்த அசாதாரணமான சூழலிலிருந்து நம்மை விடுவித்து, இந்த நோய்க்கிருமியின் தாக்குதலிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, உண்மையாகவே மீண்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்வதற்கு, இறைவனோடு நமக்குள்ள உறவை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு, இந்த நற்கருணையை பெற்று நம்முடைய வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் பெறுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். மீண்டும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு திருப்பலிகள் வழக்கம் போல நடத்தப்பட்டு நாம் திருவிருந்திலே பங்கெடுத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இன்னும் வேரோட்டமாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நற்கருணையால் இறைவன் நம்மை வாழ்விக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன்
இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை மகிழ்விப்பதாக, வாழ்விப்பதாக. இறைவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் அருளை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து ஜெபிப்போம். இறை மக்களின் மன்றாட்டுகள். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் உணவே நானே என்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீ தேர்ந்து அழைத்த திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் வாழ்வு தரும் நற்செய்தியை தங்கள் ஆன்மீக பணியில் நிறைவாக செய்திடவும், மக்களை விண்ணக பாதையில் நடப்பிக்கவும் வரலுமாறு வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதையை உலகம் வாழ்வு பெறுவதற்காக உணவாக கொடுக்கின்றேன் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆள்வோர் மக்களின் அடிப்படை தேவையை உணவில் அனைவரும் தன்னிறைவை பெறுவதற்காக இயற்கை வழிகளை ஏற்படுத்தவும், வேளாண்மை பொருளாதாரம் இரண்டிலும் தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும் ஞானம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் மக்கள் உயிர் வாழ்வர் என்றவரே எம் இறைவா, நாங்கள் இவ்வுலக தேவைகளுக்காக உடலை வருத்தி நேரத்தை செலவிடும் வேளைகளில் இறைப்பணிக்காக நேரத்தை ஒதுக்கவும், தேவையுள்ளோருக்கு உதவி செய்யவும் நல் மனதை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் பகுதியில் போதிய பருவமழை பெய்ந்து வேளாண்மை சிறந்து பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், நோய் தொற்று குறைந்து இயல்பு வாழ்வு பெறவும், குடும்ப மகிழ்ச்சி அமைதி பெருகவும், உள்ளத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உமக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனம் என நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனம் என நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம்
ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே எமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஆவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர்.
இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த அருமையான திருப்பலியிலே தங்களது 24வது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்ற அருள் லில்லி மேரி தம்பதியரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலி நன்றி செலுத்தி இடத்தில் ஜெபிக்கின்ற சாண்ட்ரா ஆஸ்கர் பேயர் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற ஃப்ளாரன்ஸ் ஃபாத்திமா என்பவரை தொடர்ந்து உடைய அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்த வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். தங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற கொடையாகிய குழந்தைக்காக நன்றி செலுத்தி அந்த குழந்தை உம்முடைய குழந்தையாக மாறுகின்ற இந்த அற்புதமான நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற கிறிஸ்டபர் ரோஸ்மேரி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உடைய உடனிருப்புக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற CJ வின்சென்ட், ரோசி வின்சென்ட் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். மர்சி வால்சன் குடும்பத்தை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, நீர் செய்து வருகின்ற அனைத்து அரும் செயல்களுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவர்களுடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அளித்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற வில்ஃப்ரெட் நேஷன் என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவருக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட குழந்தைக்காக நன்றி செலுத்தி அந்த குழந்தை திருமுழுக்கு பெறுகின்ற இந்த அற்புதமான நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி மன்றாடுகின்ற கிஷோர் சகாயமேரி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவளையும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் தொடர்ந்து உமது அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தியருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற ஜூன் என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, அவருடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான அமைதியான வாழ்வையும் நலமான வளமான வாழ்வை அளித்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். எம்முடைய ஆலய பணிகளிலே பல்வேறு விதங்களிலே பல்வேறு பணிகளை பாங்குடனே செய்து தன் ஆர்வத்தோடு பல பணிகளை ஆற்றுகின்ற இந்த திருப்பலியை யூடியூபில் ஏற்றுவதற்காக உதவி செய்து பல்வேறு பணிகளை மகிழ்ச்சியோடு உங்களுக்காக பணிபுரிகின்ற சதீஷ் போஸ்கோ அவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆசிரும் அவரோடு இருக்கவும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய அன்பு பிள்ளையாக வளரவும் தொடர்ந்து உமது அருளிலும் ஆசிரியரும் அவர் வழிநடத்தப்பட்டு அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களை ஏற்று அந்த நிறுவனத்தை ஆசீர்வதித்தருளும். பிலோமினா என்பவர் உடல் நலம் வேண்டி ஜெபிக்கின்றார். அவருடைய அவருக்கு நல்ல உடல் நலனையும் உள்ள நலனையும் ஆன்ம நலனையும் அளித்து தொடர்ந்து உமது அன்பின் கருவியாக அவர் செயல்பட உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இம்மாக்குலேட் ஜோஷ்வி என்னும் குழந்தைக்காக ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அந்த குழந்தையை தொட்டு ஆசீர்வதித்து அந்த குழந்தைக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து உம்முடைய அன்பு குழந்தையாக அந்த குழந்தை வளர அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எட்வின் ஜனனி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற அவர்களுக்கு உமது அருளை பொழிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ரீட்டா சூசேராஜ் என்பவரை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவர் கேன்சர் நோயிலிருந்து முழுமையாக நலம் பெற வேண்டும் என்றும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு ஆற்றலும் சக்தியும் அருளும் கொடுத்து அவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய அருள் நிறைந்த கரம், குணமளிக்கின்ற கரம் அவரை தொட்டு ஆசீர்வதிப்பதாக.
ஜான் வில்லியம் சுதா தம்பதியர் இன்று தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மன மகிழ்வான வாழ்வையும் அளித்து அவருடைய இல்லற வாழ்விலே என்றும் அவர்கள் அன்பினால் இணைந்திருக்கவும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக திகழ அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் அளித்தருள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவுகூர்கின்ற பரிபூரண மேரி, மகாதேவி, அற்புத மேரி, எஸ்டி ஜெசிந்தா, ஆண்டனி, ஏஞ்சல் மேரி, சிஜே சேவியர், சிகே ஜேக்கப், மேரி ஜேக்கப், முத்து என்பவர்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நம்மை வாழ்விக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது பொருளை பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவனென்றுமே வாழ்வார், அவனென்றுமே வாழ்வார். அழிந்து போகும் உணவுக்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவுக்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவு
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். கிரேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்துவோம். நற்கருணையின் வழியாக இறைவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காய், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாய் அவர் விளங்குவதற்காய் நன்றி செலுத்துவோம். அவரிடமிருந்து நாம் ஆற்றலை பெற்றுக்கொள்ள செபிப்போம். நாம் வாழுகின்ற இந்த சாதாரண சூழலிலே நம்மில் பலர் திருவிருந்தில் பங்கு கொள்ள முடியாமல், திருப்பலியில் பங்கேற்க முடியாமல், இறைவனை உட்கொள்ள முடியாமல் திருப்பலியை நாம் இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் உண்மையாகவே நற்கருணையை பெற முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு வாடுகின்ற இந்த காலத்திலே இறைவன் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையிலே நம்மை வாழ்விக்க வேண்டும், வளர்விக்க வேண்டும் என்று செபிப்போம். திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாமல் இருக்கின்ற உங்களையும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியிலே நாங்கள் உங்களுக்காக செபிக்கின்றோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் உங்களோடு இருக்க வேண்டும் என்றும், நற்கருணை ஆண்டவர் உங்கள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதித்து நலமளித்து வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், தொடர்ந்து உங்களை உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நம்பிக்கையோடு நீங்கள் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற இயக்கத்தோடு நீங்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, உங்களுடைய நம்பிக்கையை அது உறுதிப்படுத்துகின்றது. எனவே உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இதே நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்க முயலுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம்.
ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இருடமிருந்து பெற்று தந்திரலும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.